இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று புனித வியாகுல அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. திருச்சிலுவைக்கு முன்பாக நம்முடைய கன்னி மரியாள் இயேசு நமக்காக துன்பப்பட்டதை, வேதனை அடைந்ததை பார்த்தார். ஆனாலும் கடவுளின் திருவுளத்தை தன் மகன் நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய மகனை நமக்காக கொடுத்தார். பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்தார். ஆனாலும் இயேசுவின் தாயாக இருந்ததினாலும், நம்மீது அவர் அன்பு வைத்ததாலும், தன் மகனின் துயரங்களை நமக்காக கொடுத்து அன்னை மரியாள் தன் துயரத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே இறைவா, தூய வியாகுல அன்னையை எங்களுக்கு நீர் தாயாக கொடுத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் வருகிற வியாகுலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நாங்கள் தாங்கிச் செல்கிற வரத்தை தாரும். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார் என்று கூறுகிறது. நாம் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அதனால் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த இயேசுவை அனுப்புவதற்கு முன்பாக கடவுளின் தாயாக, இயேசுவின் தாயாக, நம் அனைவரின் தாயாக இருக்க தூய கன்னி மரியாவை அனுப்பினார். இதோ அவரை பின்பற்றி நாமும் நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இயேசு திருச்சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயையும் சீடரையும் நோக்கி இவ்வாறு கூறினார். தன் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்பு தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் என்று கூறுகிறது. அன்னை மரியாள் இயேசுவின் துயரத்தில் பங்கு கொண்டார். துயரங்களையெல்லாம் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இதோ இந்த நாளிலே அன்னையை பின்பற்றி நாம் அனைவரும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். வாழ்க்கையில் ஏற்படுகிற கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.